الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم: شهر رمضان شهر كتب الله عليكم صيامه وسننت لكم قيامه، فمن صامه وقامه إيمانا واحتسابا يوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. மண்ணையும் விண்ணையும், விண்ணிலே பல விண்மீன்களையும் மண்ணில பல ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் மேக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக ரஹ்மத்தாக வந்ததித்த காருண்ய நபி முஹம்மது முஸ்தபா தாஜிதாரே மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது சாந்தியும் சலாமும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபிஊன்கள், கியாமத் வரை பின்பற்றக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீது சாந்தியும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய மாளிகையில் புனிதமான ரமலானினுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய தினத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்திலே மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து நல்ல விடயங்களை கேட்டு செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் அவன் தவிர்ந்து கொள்ள சொன்ன அனைத்து காரியங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்த அண்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனை உலகத்துல தவறுக்கு மத்தியில அல்லாஹ் படைச்சிருக்கிறார். ஒரு ஃபித்னா ஃபசாது நிறைஞ்ச ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் அந்த தவறிலிருந்து தன்னுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளிச்சு கொண்டே இருக்கிறான். அப்படியான ஒரு சந்தர்ப்பம்தான் புனிதமான ரமலானினுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆயுளை தந்திருக்கிறான் என்றா, அந்த ஆயுள்ல எத்தனை வருஷம் ரமலான நான் அடைஞ்சேன், அந்த ரமலான அல்லாஹ் இடத்துல முன்வைத்தா அந்த ரமலான அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவானா, கோவப்படுவானா? ஏனென்றா நபியாங்களிடத்துல ஷாபானுடைய மாதத்துல ஒரு சஹாபி கேட்டாங்க, லம் அரக தசூமு ஷஹ்ரம் மின ஷுஹூரி மா தசூமு மின் ஷாபான். இந்த கருத்து பட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஷாபான்ல அதிகமாக நோன்பு பிடிக்கிறீங்களே, வேற மாதத்தில் அப்படி பிடிக்கிறது இல்லையே. இன்னும் ரிவாயத்துகள்ல வருது, நபியாங்க ஷாபான்ல முழுமையாக பிடிப்பாங்க, ரமலான்லயே முழுமையாக பிடிப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் எழுதுறாங்க. நபியாங்க சொன்ன காரணம் என்ன? உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். ஷாபான்ல அடுத்த ஷாபான் வரையில உள்ளவர்களுடைய மரணிப்பவர்களுடைய பட்டியல் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துல ஒப்படைக்கப்படுது. இந்த ஷாபான் இந்த அடுத்த ஷாபானுக்கு இடையில் உள்ள ஒரு மாதம் தான் இந்த ரமலான். நபி அவங்க சொன்னாங்க, ஏந்த அமல அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கும் பொழுது, முன்வைக்கும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்கணும், அதை நான் விரும்புறேன்னு சொன்னாங்க. உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். கண்ணியமான சகோதரர்களே,
நபி அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், சையதுல் அன்பியா எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். நபி அவர்கள் சொர்க்கம் போகாம வேற எந்த நபியும் சொர்க்கம் போக இயலாது. இரவெல்லாம் கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குறாங்க. அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா? கண்ணியமானவர்களே, நாங்க எவ்வளவு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். ரமலானினுடைய மாதம், இந்த மாதத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், இதனுடைய பாகங்கள் எப்படி கழியணும், இதனுடைய இரவுகளை நான் எப்படி கழிக்கணும், இது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு சந்தர்ப்பம். இதை நான் சரியாக பயன்படுத்த இல்லைண்டா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இடத்துல போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் ரமலான் அல்லாஹ் இடத்துல முன்வைக்கும் பொழுது அந்த ரமலானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? கண்ணியமான சகோதரர்களே, இதை நாங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இல்லன்னா நஷ்டவாளியாக ஆகிடுவோம். என்ன நபி அவங்க அழகான முறையில ஷாபானினுடைய கடைசி தினங்கள்ல ரமலான நீங்க எப்படி கழிக்கணும்ன்றத தெளிவுபடுத்திட்டாங்க. நீண்ட ஹதீஸ் நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க. கயாமத் வரை வரக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ஹுத்பாவுடைய பிரசங்கத்திலிருந்து பிரயோஜனம் அடையணும். கண்ணியமான சகோதரர்கள், அதனால நபி அவங்க சொன்ன விஷயங்களை தான் நாங்க முதாக்கரா செய்யணும். எங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் அதை பேசணும். அதை பேசுறதுனால எங்கட வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகும். குர்ஆனும் சொல்லுது, நீங்க விளங்கப்படுத்திக் கொண்டே இருங்க. முஃமின்கள், விசுவாசிகள், அவர்கள் அதிலிருந்து பிரயோஜனம் வருவாங்க, பிரயோஜனம் அடைவாங்க. அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு ஹதீஸ தெளிவுபடுத்தினாங்க. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ ரிவாயத் செய்றாங்க. خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان. ஷாபானினுடைய கடைசி நாட்கள்ல நபி அவங்க ஒரு குத்பா செஞ்சாங்க. அதுல சொன்னது முதலாவது, யா அய்யுஹன் நாஸ் قد أضلكم شهر عظيم مبارك. شهر عظيم, மகத்தான மிக முக்கியமான ஒரு மாதம். எல்லார உள்ளத்திலையும் வரணும், இந்த ரமலான் ஒரு முக்கியமான ஒரு மாதம். இதுல நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். என்ன நபியாங்கன்னு சொன்னாங்க, இந்த மாதத்தினுடைய நம்பிக்கை உள்ளத்துல சரியாக வர இல்லாண்டா நாங்க பிடிக்கிற நோம்புலையும் பலகீனத்தை உண்டாக்கும். அதுல சொன்ன நல்ல காரியங்கள் எங்களால செஞ்சு கொள்ளையிலாம போகும். இன்றைக்கு ஒரு நோம்பு முடிஞ்சிருச்சு, சிந்திங்க, இந்த ஒரு நோம்பை நான் எப்படி கழிச்சேன்? 50 வயசுண்டா 35 வருடம், கிட்டத்தட்ட 34 வருடத்துடைய ரமலான் எனக்கு இருக்குது. அந்த நோம்பெல்லாம் எப்படி கழிச்சேன்? சரி, அது முடிஞ்சிருச்சு. இப்ப கிடைச்சிக்கிற ரமலானையாவது பிரயோஜனமாக எஞ்சிருக்கக்கூடிய நாளையாவது கழிப்போமே. அதுக்கு நபி அவங்க சொன்ன அந்த முறைகளை பேணுவோமே. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன், பரக்கத்தான ஒரு மாதம். வெறுமனே சாப்பாட்டுல அல்ல, இபாதத்துல எல்லாத்துலயும் பரக்கத்து ஒரு மாதம். அமல் செய்யறதுக்கு லேசான ஒரு மாசம். அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு மாதம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். முதலாவது சொன்னது ரமலான்ல நோன்பு கடமைன்றத சொல்லல. முதலாவது சொன்னாங்க, ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த மாதத்துல ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ் முதலாவதே சொன்னது என்னண்டா, நாங்க எல்லாரும் அந்த இரவை அடையணும். இன்னும் எங்கள்கிட்ட அந்த கவலை வரல. எத்தனை ரமலான் என்ற ஆயுள்ல கழிஞ்சிச்சு, அந்த இரவை அடையறதுக்கு நான் என்ன முயற்சி செஞ்சேன்? சும்மா செஞ்சீங்க பாப்போம். அப்ப நபியவங்க எப்படி முயற்சி செஞ்சாங்க? ஷாபான்ல ஹிஜ்ரி 2ல நோன்பு கடமை ஆகிச்சு.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆயினாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் நபியுடைய ரமலான். அந்த 9 வருடமும் இந்த இரவு அடைகிறதுக்கு நபி அவங்க இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் முதல்ல சொன்னாங்க, அடுத்ததாக தான் சொல்றாங்க, ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலத்தன் வ கியாம லைலிஹி ததவ்வுஅன். இரண்டாவது சொல்றாங்க, நோன்பு அல்லாஹ் ரமலான்ல கடமையாக்கி இருக்கிறான், இரவுல நின்று வணங்குற தராவிஹ சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான். இன்னைக்கு எங்களுக்கு அமல் செய்யறது ஒரு பாரமா போன மாதிரி விளங்குது, செஞ்சு கொள்ள இயலா. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் எழுதுறாங்க, இன்னைக்கு அமல்ல சோர்வோ இபாதத்துல இன்பம் இல்லாததுக்கு அடிப்படை காரணம் பாவம் கூட, வேறொன்றும் அல்ல. பாவம் கூட கூட இபாதத்துல இன்பம் கலட்டப்படும். பனு இஸ்ராயில்ல ஒரு பெரிய ஒரு மனிதர் இருந்தார், ராகிப். அவர் அல்லாஹ் இடத்துல சொன்னாரு, கம் உஸீக வ அன்த லா துஆகிபுனி. நான் நிறைய தவறு செய்றேன், நீங்க என்ன தண்டிக்கிறாய் இல்லே, யால நீ என்ன தண்டிக்கிறாய் இல்லே. இது ஒரு பயங்கரமான கேள்வி. அல்லாஹ் சொன்னா, வ கம் ஆகிபுக வ அன்த லா தத்ரி. நான் உன்னை நிறைய தண்டிக்கிறேன், ஆனா உனக்கு அது தெரியாது. நாங்க நினைக்கிற தண்டனைகள் வெளிப்படையில அல்லாஹ் எதையாவது அதாப இறக்கணும். கிட்டத்தில் அல்லாஹ் காட்டினான ஒரு நிலைமைகளை அப்படி நாங்க நினைக்கிறது. ஆனா அல்லாஹ் சொன்னா, சுப்ஹானல்லாஹ், கம் ஆகிபுக வ அன்த லா தத்ரி. நான் உன்னை எவ்வளவு தண்டிக்கிறேன், ஆனா உனக்கு தெரியாது. அது என்ன? ஹர்ரம்து ஹலாவத முனாஜாதி. அல்லாஹு அக்பர். என்ன நினைக்கிறது, என்ன இபாதத் செய்யறத நான் உனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தொலைலாம், எனக்கு குர்ஆன் ஓதலாம், எனக்கு தராவீஹ் தொலைலாம், எனக்கு zikr செய்யலாம். ஆனா வீண் பேச்சுகள் அதிகமா பேசலாம், போன்ல நேரம் கொடுக்கலாம், கார்ட்ஸ் விளையாடலாம், டாம் விளையாடலாம். இதுக்கு அந்த ரமலான் இது. இதத்தான் அவங்க சொன்ன. அல்லாஹ் சொல்றான், என்ன நினைக்கிற, என்ன நினைச்சு இன்பம் கொள்ளக்கூடிய அந்த தன்மையை உனட்டு நான் கலட்டிட்டேன்னு சொல்றேன். அப்ப இது எதால? அவரே சொல்றாரு, நான் நிறைய பாவம் சொல்றேன், நீ என்ன தண்டிக்கிறா இல்ல. அந்த பாவத்தால் அல்லாஹ் அவர உள்ளத்துல அல்லாஹ்வை நினைக்கிறத கலட்டிட்டான். இன்றைக்கு எனக்கு விளங்குது இல்லை, ஏன் எனக்கு இபாதத் செய்யலாம் இருக்குது, ஏன் ரமலான் கிடைச்சும் ரமலான்ல அல்லாஹ் இவ்வளவு பெரிய கைறுகளை நலவுகளை வச்சும் அந்த நலவை எனக்கு அடையலாம் இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு இரவு அல்லாஹ் இந்த ரமலான்ல வச்சிருக்கிறான், அந்த இரவை அடையிறதுக்கு நான் ஏன் முயற்சி செய்யறேன் இல்ல. நபியாங்க 9 வருஷமும் இத்திகாஃப் இருந்தாங்க. ஏன்? அந்த இரவு அடையணும். கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு தான் குர்ஆன் சொல்லுது. 1000 மாதங்களை விட சிறந்தது. கிட்டத்தட்ட 84 வருடம். சுப்ஹானல்லாஹ். அந்த இரவு கிடைச்சி ஒருவர் குர்ஆன் ஓதினா 84 வருஷம் குர்ஆன் ஓதின நன்மை விளையாட்டு இல்ல சகோதரர்களே. இந்த நன்மையோட ஆசை எனக்கு ஏன் வருவதில்லை? நாங்க நினைக்கிறோம் இது வியாபாரத்தினுடைய சீசன். வியாபாரம் கடைசி 10 இன்னும் வியாபாரம். கடைசி 10 ஒற்றைப்படை நாளில் தான் அந்த இரவு வருது. நபி அவங்க தேட சொன்னாங்க, அதனால இத்திகாஃப் இருந்தாங்க. சொன்னாங்க, இன்னல்லாஹ வஹப லி உம்மதி லைலத்துல் கத்ர் வலம் யுக்திஹா மன் கான கப்லஹும். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த பெரிய ஒரு கிஃப்ட் லைலத்துல் கத்ர். வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அதுல இபாதத் செஞ்சா இவ்வளவு பெரிய கூலி. யாராவது உள்ளத்துல வருதா, இந்த ரமலான்லயாவது அந்த இரவை அடைகிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு 10 லவாஹிர் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் வரையில கடைசி 10 இத்திகாஃப் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, சும்ம அத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பாதிஹி.
நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால நபியுடைய மனைவிமார்கள் அந்த இத்திகாஃபுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கினாங்க. பெண்கள் அவர்களுடைய வீடுகளில் இத்திகாஃப் இருக்கலாம். அதுக்கு கணவன்மார் அனுமதி கொடுக்கணும். வீட்டு வேலைகளை செஞ்சு கொண்டு பெண்கள் ஒரு ரூம்ல அறையில முசல்லாவை போட்டு அந்த முசல்லால் இபாதத்தோடு இருக்கிறது. வீண் பேச்சுகளை குறைக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நபியவங்க புகாரில் ஒரு ரிவாயத் ஹதீஸ்ல வருது, சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹ் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. சொன்னாங்க, யார் பொய் பேசுவானோ, ரமலான்லையும் பொய்ய விடல, ரமலான்லையும் நாவ கட்டுப்படுத்தல. சொன்னாங்க, ஹம்சுன் யுஃப்திர்ன ஸாயிம், ஒன்று இருக்குது முப்திலாத்துல் ஹகீகியா, இன்னொன்றைக்கு முப்திலாத்துல் மானவியா. நோம்பு பிடிச்சா அது முறிஞ்சு போகக்கூடிய செயல்களை நபி அவங்க சொன்னாங்க. ஒரு நோம்பு இருக்கிறார், அவர் தண்ணீர் குடிச்சா அல்லது சாப்பிட்டார்னா அவரை நோம்பு பிடிக்கும். வேணுமென்றே திண்டாரு, வேணுமென்றே சாப்பிட்டார், அல்லது வேணுமென்றே இல்லற வாழ்க்கையில நோம்பு பிடிச்சு கொண்டு ஈடுபட்டார், இவரை நோம்பு புரிஞ்சு போகும். இதுக்கு பேர் ஹகீகி, உண்மையில முறியும். இன்னொன்றைக்கு இது மாணவின்னு சொன்னாங்க. அது என்னண்டா பொய் பேசுறது. உலமாக்கள் எழுதுறாங்க, சில உலமாக்கள் இடத்துல நோம்பு முறிஞ்சு போகும் எழுதுறாங்க. ஆனா அதிகமான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேலான கண்ணியமான சகோதரர்களே, நோம்பு முறியாவிட்டாலும் நோம்பினுடைய அனைத்து பலன்களையும் இழந்துடுவார். அதில் ஒன்று பொய். நபி அவங்க சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹ் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இவர் பொய் பேசிட்டு தாகத்துல பசியிலேறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இன்னைக்கு பொய் நாவ கட்டுப்படுத்தலாம், வீணான பேச்சுகள் அதிகமா பேசப்படுது. ரமலான்ல நாவ கட்டுப்படுத்தலாம். சஹாபி ஒன்று கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் நஜாத்தி யா ரசூலல்லாஹ், ஈடேற்றத்துக்குரிய வழி என்ன? நபி அவங்க சொன்னாங்க, அம்சிக் அலைக லிசானக், உங்களோட நாவ கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. வல்யஸஅக பைதுக், உங்களோட வீட்டுல இருங்க, தேவையில்லாம வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க. நாங்க இன்னைக்கு வீட்டு விட்டு வெளியே நோம்புல எப்படியாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீணாக டைமை கழிக்கிறது. சிலவங்க காட்சி விளையாடுறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு தந்த ரமலான இது. குர்ஆன் ஓதலாம், காட்சி விளையாடலும், டாம் விளையாடலும், போன்ல கேம் விளையாடலும். குர்ஆன் ஓத அது இயலாது. குர்ஆன் இறங்கின மாதமே குர்ஆன் ஓதுங்களே, ஏன் ஓதலாம்? குர்ஆன் ஓதுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. குர்ஆன் எத்தனை ரமலான் கடந்துட்டோம், ஒரு ரமலான்ல எத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கிறோம். சிந்திக்கணும் சகோதரர்களே. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போயிட்டு என்ன பதில் சொல்ல போறோம்? எங்கட ரமலான் எடுத்து அல்லாஹ்க்கு முன்னால வச்சா எங்க ரமலானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? எங்க ரமலானுடைய இரவுகள் சந்தோஷமாக இருக்குமா? குர்ஆன் இறங்கின மாதம். வீண் பேச்சுகளை குறைங்க, பொய் அறவே பேசாதீங்க. ரமலான்ல மட்டுமல்ல, எங்கட வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, எங்கட செயல்ல, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹ், எங்கட செயலும் பொய், எங்கட வார்த்தையும் பொய். அப்ப இந்த ஒரு பசியில இருக்கிறது, தாழ்த்து இருக்கிறது, என்ன லாபம் இருக்கு? நபி அவங்க சொன்னாங்க, நாவ கண்ட்ரோல வச்சுக்கோங்க, உங்களோட வீட்டுல இருங்க. ஓபுகி அலா ஹதியதி, உங்களோட பாவத்தை நினைச்சு அழுங்கன்னு சொன்னாங்க. கண்டதெல்லாம் பேசுறது, நாவல வந்ததெல்லாம் பேசுறது, அல்லாஹ் பாதுகாக்கணும் சோதரர். ரெண்டாவது சொன்னாங்க கீபத், புறம் பேசுறது. அல்லாஹு அக்பர். குறை, மத்தவங்க குறைய பேசியே எங்கட காலம் போறேன். இன்னொருத்தர குறைய பேசினா அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த குறை எங்கட வாழ்க்கையில வராம அல்லாஹ் எங்களை மௌத்தாக்க மாட்டான். நபி அவங்க ஒரு ரிவாயத்தில் சொன்னாங்க, மன் ஐயர அஹாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. கருத்துப்பட சொன்னாங்க, யார் மற்றவன் குறைய பேசி பகிரங்கப்படுத்துவானோ அந்த குறைய இவன்ட்டு அல்லாஹ் கொண்டு வராம இவனை மௌத்தாக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு விளங்குது இல்ல. எங்கட வாழ்க்கையில உலமாக்கள் எழுதுறாங்க,
எங்கட வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைக்குரிய காரணங்கள்ல ஒன்றுதான் மற்றவரை பத்தி புறம் பேசுறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல் பலா முவக்கலும் பில் மன்திக். எங்கட பேச்சில அதிகமானது சோதனையை கொண்டு வருமா. அல்லாஹு அக்பர். நாங்க எதை பேசுறோமோ, நாங்க என்ன சொல்றேன், அவருக்கு புள்ள வளர்க்க தெரியா, இவருக்கு தெரியா, அது தெரியா, இது தெரியா, அவனோட வைஃபை பாதுகாக்க தெரியா, அது தெரியா, இவர் எல்லாம் கதை. எங்கட புள்ள நல்லம் நினைக்கிறோம். ஆனா எங்கட புள்ளை கொண்டு வரக்கொலே அதனுடைய முடிவு என்னன்னா, இவர் இன்னொரு புள்ளைய குறை சொல்லி இருக்கிறார். யார புள்ளையும் குறை சொல்ல எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. யார பத்தியும் குறை பேசுறதுக்கு ஷரியத்துல அனுமதி இல்ல. அவர்கிட்ட அது இருந்தாலும் சரி. இன்னைக்கு போன் வந்திருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவருடைய குறை வந்து அதை 10 பேர் 100 பேர் 1000 பேருக்கு அனுப்புறது. எல்லா பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டி வரும். இவர மௌத்துக்கு முன்னால் அந்த குறையை இவரை கொண்டு வந்துதான் நல்லா மௌத்தாக்குவார். நபியுடைய ஹதீஸ், லம் யமுத் ஹத்தா யஃஅலஹு ஹத்தா யஅமலஹு. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசர். அவருடைய கடைசி காலம் அவருக்கு ஒரு கஷ்டம் சிரமம் வந்து அவருடைய சொத்துகள் எல்லாம் அவர் இழந்து போனார். அவர் சொன்னாரு, 50 வருஷத்துக்கு முன்னால 50 வருடத்துக்கு முன்னால இப்படியான ஒரு சொத்து செல்வத்தோடு இருந்தவரை நான் பங்களோட்கார் என்று சொன்னேன். அந்த முஃப்லிஸ், இந்த வார்த்தையை நான் அவருக்கு முன்னால பாவிச்சேன். நீ ஒரு பங்களோட்காரன் என்று. அல்லாஹ் 50 வருஷத்துக்கு பின்னால என்ன அதே சோதனையில் ஆக்கினான். விளையாட்டு இல்ல சகோதரர்களே. புறம் பேசுறது ஆக பாவமான. ஹதீஸ்ல ஜினாவை விட பெரிய பாவம் என்று வருது. மத்தவங்கள குறை பேசுறது, மத்தவங்கள குறைய அறிமுகப்படுத்துறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். போன்ல என்னண்டே எங்களை அனுப்பி விட்டாச்சு. யார குறை, இவர குறை, அது யாராக இருக்கலாம். யார குறையும் வெளிப்படுத்துறது எங்களுக்கு அனுமதி இல்லை. மன் சதர அவ்ரதஹு சதரல்லாஹு அவ்ரதஹு யௌமல் கியாமா. யார் ஒருவன் குறையை மறைப்பானோ அல்லாஹ் அவன் குறைய கியாமத் நாள்ல கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால மறைச்சிடுவான். குறைய பேசக்கூடாது, குறைய வெளிப்படுத்த கூடாது. எங்கிட்ட நோம்பே முறிஞ்சு பேச்சிடும். நோம்புல எந்த பிரயோஜனம் இல்லாம போ. கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க இதுல எங்கட வாயை கண்ட்ரோல் பண்ணணும், வாயை பாதுகாக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரிய பத்தி ஒரு நாளாவது பேசாம இருக்காது முழு உலகத்திலே. சுபஹானல்லாஹ். ஆனா அவங்க நல்ல வரவுடைய பேணுதலாக இருந்தாங்க, வாழ்க்கையில பேணுதல். அவங்க சொல்றாங்க, எப்ப புறம் பேசுறதே ஹராம் என்று நான் தெரிஞ்சேனோ அண்டையிலேருந்து என் வாழ்க்கையில ஆயில்ல புறம் பேசினது கிடையாது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும் சோதர்களே. இமாம் புகாரிய பத்தி எழுதுறாங்க, இமாம் புகாரியுடைய ஹதீஸ்களை எழுதுறதுக்கு முன்னால குளிச்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு தான் ஹதீஸ எழுதுவாங்க. இவ்வளவு பேணுதல். கிட்டத்தட்ட 17 வருஷம் புகாரி ஷரீஃபை எழுதி முடிக்கிறதுக்கு 17 வருஷம் போச்சு. லேஸ் இல்லை. இன்றைக்கு நாங்க புகாரி என்று லேசா சொல்றோம். 17 வருஷம் புகாரி ஷரீஃபை எழுதி முடிக்கிறது. எப்படி பேணுதலாக இருந்தாங்க. யார பத்தியும் அவங்களோட வாழ்க்கையில கீபத் பேசினது கிடையாது. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனாலதான் இவ்வளவு பெரிய விளைவுகள், இவ்வளவு பெரிய அழிவுகள், நாசங்கள் உண்டாகிறதுக்கு காரணம். நாங்க யார பத்தியும் பேசக்கூடாது. ரமலான்ல நாவை கட்டுப்படுத்துங்க, வாயை பேணுவது. குர்ஆன் ஓதுங்களே. சுப்ஹானல்லாஹ். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கின மாதமே இது. அல்லாஹ் குர்ஆனுக்கு நிறைய தொடர்புள்ள மாதம் இது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். கத்ருடைய இரவு நாங்க குர்ஆன் இறக்கி வச்சோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லா உலமாக்களுடைய அதிகமான கருத்து 4 வேதங்களும் ரமலான்ல தான் இறங்கிச்சு. குர்ஆன், இந்த குர்ஆன் ஓதுறதால எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் உண்டாக்குவான். குர்ஆனே சொல்லுது, கிதாபன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். குர்ஆனோட யாரு தொடர்பாக ஆகுவாங்களோ அவங்களோட எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நீ குர்ஆன் ஓதுறல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அறவே குர்ஆனை தொடுறாங்க இல்ல. மஸ்ஜிதுல குர்ஆன் எல்லாம் அப்படியே பூசி முடிச்சு போய்த்திருக்கு, தூசி தட்ட வேண்டி இருக்குது. வீடுகள்ல எல்லாத்தையும் போன் இருக்குது, ஆனா குர்ஆன் இல்ல. 10 பேர் இருந்தா 20 போன். ஆனா வாப்பட்ட குர்ஆன் இருக்குதா, உம்மட்ட குர்ஆன் இருக்குதா, மான்ட்ட குர்ஆன் இருக்குதா ஓதுறது?
எனக்குன்ற ஒரு குர்ஆனிக்கு இது அல்லாஹ்வுடைய கலாம். முதலாவது அல்லாஹ்வுடைய கலாம நம்பணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கலாம் இது, பேச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அது உள்ளத்தை சுத்தமாக்கும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. குர்ஆன் ஓதுங்க, நாளை கியாமத்துடைய நாளையில உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முன்னால அது பரிந்து பேசும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஓதுறோமா இன்னைக்கு? சஹாபாக்களோட வரலாறுகள் எடுத்து பாருங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால வந்து தக்பீர் கட்டினா ஃபஜ்ர் வரையில தொழுவாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஷாக்கு பின்னால தக்பீர் கட்டி ஒரு ரகாத்ல முழு குர்ஆனை ஓதுவாங்க. கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன 3 இரவுகள்ல ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. கடைசி 10கள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இமாம் ஷாஃபியை பத்தி வருது, ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன் முடிப்பாங்க. 2 ஜுஸ் அல்ல சகோதரர்கள், 2 குர்ஆன். முழு ரமலான்லயும் 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. இதெல்லாம் பெரியார்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுங்க. எங்களுடைய இரவும் குர்ஆன், எங்களுடைய பகலும் குர்ஆன், எங்களுடைய மாலையும் குர்ஆன், எங்களுடைய காலையும் குர்ஆனாக இருக்கணும். குர்ஆன் இறங்கின மாதம் நபி அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. நபி அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஓதி காட்டுவாங்க. ரமலானினுடைய நபி அவங்க கடைசி காலம், நபி வஃபாத் ஆகிறதுக்கு முந்தின ரமலான் நபி அவங்க 2 விடத்தம் குர்ஆன் ஓதி காட்டினாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நல்ல கண்ணியமான சகோதரர்களே, நாங்க 60 குர்ஆன் 70 குர்ஆன் ஓது சொல்லல. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏண்டளவாவது குறைஞ்சது 3 குர்ஆனாவது முடிக்கணும். முதலாவது 10ல ஒரு குர்ஆன், 2வது 10ல, 3வது 10ல. அப்படி இல்லையா ஒரு குர்ஆனாவது ரமலான்ல ஓதி முடிக்கணும். அதுக்கு டைம் எடுங்க. டைம் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு தானே இந்த பரக்கத்தால மாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறது. வேற என்னதுக்கு இந்த மாதத்தை அல்லாஹ் தந்தான்? இந்த ரமலான்லயாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணுமே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணுமே. அதுக்குரிய தந்த அமல் தானே ரமலான். வேற என்னதுக்கு அல்லாஹ் தந்தான்? இரவுல நின்று வணங்குங்க. நபி அவங்க சொன்னாங்க, சுன்னத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். தராவியில நிக்கலாம். இந்த ஹஸரத்னா கூட ஓதுறாரு, ஏன்னா நின்று பழகல்ல. இபாதத்துக்கு நிக்கலாம், ஆனா வெளியே போய் அவர் கணக்குல நின்று கொண்டு கேட்பாரு. போன ரோட்ல பார்த்து கொண்டு அவர் கணக்கு நடக்கிறாரு. யாருன்னு விளங்குது இல்ல. ஆனா குர்ஆன் ஓத கேட்க, தொழுகையில நிக்க ஏன் நினைக்கலாம்? சிந்திங்க சகோதரர்களே. எனக்கு கேளாதா? என்கிட்ட பாவம் நிறைஞ்சிருக்குது. இந்த பாவ கரையிலிருந்து நான் சுத்தமாகணும். அதுக்கு தான் ரமலான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நில்லுங்க. ஷைத்தானுடைய அனைத்து ஊசலாட்டங்களையும் நல்லா பாதுகாத்து தந்திருக்கிறான். இந்த ரமலான பிரயோஜனப்படுத்துங்க. எஞ்சிய காலங்களை ஓதுங்க குர்ஆன, நின்று வணங்குங்க, இத்திகாஃபுக்கு நியத் வைங்க. பெரிய கூலி சகோதரர்களே. நபி அவங்க சொன்னாங்க, دخل رمضان فقال رسول صلى الله عليه وسلم إن هذا الشهر قد حضركم وفيه ليلة خير من 1000 شهر. இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்குது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னாங்க. மன் ஹுரிமஹா ஃபக்கத் ஹுரிமல் கைர குல்லா. யார் அந்த இரவுடைய நலவுகளை இழந்துடுவானோ எல்லா நலவையும் அவன் இழந்துடுவான். வலா யுஹரமு கைரஹா இல்லல் மஹ்ரூம். துருப்பாக்கிய சாலிதான் அந்த இரவு அடையாம இருப்பான். துருப்பாக்கிய சாலின்னு சொன்னான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால கடைசி 10 அது வியாபாரம் செய்யறதல்ல. நாங்க எங்கட ஃபேமிலியையும் கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு ஷோரூம் ஏறி இறங்குறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்க்கு விருப்பமான அமல்கள் நடக்கிற, அல்லாஹ்க்கு விருப்பமான இடத்துல நாங்க வந்து கொண்டு கூடாம, நாங்க பஜார்ல அல்லாஹ்க்கு மிக விருப்பான இடங்கள்ல உடுப்பு வாங்கத்தான் வேணும், வாங்குறனா முன்னாலே வாங்கிக்கோங்க. ஏன் கடைசி 10ல முழு குடும்பமும் இவ்வளவு பெரிய நலவா ஹைர இழந்துட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிற இடத்துக்கு போறோம். கொஞ்சமாறு மனசுல எடுங்க சகோதரர்களே. கவலையான விடயம். எவ்வளவு நடந்தாச்சு. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போயிட்டு சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹும் யஸ்ரிஹூன ஃபீஹா, அங்கே கத்துவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், எங்களுக்கு கொஞ்சம் டைம் தான், நல்ல அமல் செஞ்சுட்டு வரோம். ரமலான்ல நல்லா நோன்பு பிடிக்கிறோம், ரமலான்ல தராவீஹ் தொழுகிறோம், ரமலான்ல குர்ஆன் ஓதுறோம், ரமலான்ல திக்ர்கள் செய்றோம், ஓண்ட தொடர்பை சீராக்குறோம். நீ கொஞ்சம் மறுவ டைம் தாரே எங்களுக்கு, நல்ல அமல் செஞ்சுட்டு வாரு. இது அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்பீங்க.
கைரல்லதி குன்னா நாமல், முந்தி போல நாங்க ரமலான வீணாக்கிட்டு வரமாட்டோம். தொழுவோம், அமல் செய்வோம், இபாதத் செய்வோம், துனியா ஓட மாட்டோம். வியாபார சீசன் அதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் கேட்பானா, அவலம் நஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்கும் நதீர். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாங்க ஆயில தரலையான்னு தான் அங்க கேட்கிறான். நாங்க எங்கட வாசலுக்கு உனக்கு ஒரு 30 ரமலான் தரலையா, 60 ரமலான் தரலையா? அந்த ரமலான்ல எல்லாம் நீ என்ன செஞ்ச? அல்லாஹ்ட்ட போய் செல்லேல்மா சகோதரர்களே. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலவ் ருத்துஹா லஆது லிமானுஹு அன்ஹு இன்னஹும் லகாதிபூன். நீ பொய் சொல்ற ஒன்ன திருப்பி அனுப்பினாலும் எதெல்லாம் வானம்டே அதையும் திருப்பி செய்வாய். நீ பொய் என்று சொல்றான் அல்லாஹ். இஹ்ஸஹு ஃபீஹா வலா துகல்லிமூன், பேசாதே பட்டுமா என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் முன்னாலே சொல்லி தந்துட்டான். ரமதான பாதுகாத்துக்கோங்க, ரமதான பிரயோஜனப்படுத்துங்க. அதனால இன்னும் ஒரு விஷயம், நேரம் இடம் கொடுக்குது இல்ல, நபி அவங்க நிறைய சொல்லிட்டு வந்தாங்க. அதுல ஒன்று, நாங்க ஒரு நோன்பு தான் பிடிக்கிறோம், ஒரு ஆளுக்கு ஒரு நோன்பு தான் பிடிக்கலாம். ஆனா 30 பேருடைய நோன்புடைய நன்மை எங்களால சம்பாதிக்கலாம். அதுதான் சொன்னாங்க, மன் ஃபத்தர ஸாயிமன் கான மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி வ இத்க ரகபதிஹி மினன் நார். யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க ஏற்பாடு செய்வார்களோ அவர்களுக்கு நரக விடுதலை இருக்குது. அவரோட பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் நரகத்துல விடுதலை செய்வார். இதை சொன்னே சஹாபாக்கள் சொன்னாங்க, லைஸ குல்லுனா யஜிது மா யுஃபத்திரு ஸாயிம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். சஹாபாக்களுக்கு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அந்த வசதி இல்லையே, பெரிய பெரிய பள்ளியில் ஏற்பாடு செய்யணும் நோன்பு திறக்க, பெருமைக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த வசதி எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல. சொன்னாங்க, யுக்தில்லாஹு ஹாதா தவாப மன் ஃபத்தர ஸாயிமன் அலா தம்ரத்தின். உங்களுக்கு அல்லாஹ் அத கூலிய தருவான். நீங்க ஒரு ஈச்சப்பழம் கொடுங்க, ஒரு ஈச்சப்பழம் அலா தம்ரத்தின் என்றே சொன்னாங்க. ஒரு 250 ஈச்சப்பழம் வாங்க இல்லதா? ரமலான்ல எல்லாம் நினைக்கிற வாங்குற மாசம் என்று, வாங்குறதல்ல, இது ஷஹ்ரு ஸதகா, கொடுக்கிற மாசம். அதனால சஹாபாக்கள் ஆர்வமா கேட்டாங்க, ஒரு ஈச்சப்பழம் கொடுக்க இயலாதா? அவ் ஷர்பத்தி மா, தண்ணீரை கொடுக்க இயலாதா? நேற்று ஒருவர் சொன்னாரு, சின்ன ஒரு டப்ல போட்டு 2-3 ஈச்சப்பழம். அவர் வெளிநாட்டுல இருந்து கொண்ட ஹஸரத், இந்த ஈச்சப்பழத்தால நோம்பு துறங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காரந்த நன்மையை கொடுமா. வகான லஹு மித்லு அஜ்ரிஹி. சொன்னாங்க நபி அவங்க, அந்த நோம்பாளியுடைய முழுமையான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அவர நோம்புல அல்லாஹ் எந்த குறையும் செய்ய மாட்டான். அப்ப 30 பேருக்கு நாங்க நோம்பு தொடக்க அனுப்பி வச்சா அந்த 30 பேருடைய நோம்புடைய கூலி எனக்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு நாளும் செய்யலுமே. இன்னைக்கு நாங்க கொடுக்கறல்ல, இவர் பார்க்கிற பெருசா பள்ளியில எல்லாரும் பார்க்கணும் இல்ல. சகோதரர்களே, எங்களோட பக்கத்து வீட்டார்கள், ஷஹ்ருல் முவாசாத், ஏழைகள், எளியோர்கள், குடும்பத்தை நெருக்கமானவங்க ஏழை ஆக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். தாராளமான கொடுக்கிற மாசம். அதனால இந்த நன்மை எல்லாரும் அடையணும், எல்லாருக்கும் வேணும். ஒருத்தர் ஒரு ஈச்ச பழத்தை கோந்து தான் வானம்டாதீங்க, அல்லது தண்ணி ஒரு போத்தல் கோந்தா இதால நோம்பு தொடங்க. அவ் ஷர்பத்திமா அவ் மதக்கத்திலவன், லஸ்ஸின்னு சொல்லுவாங்க, பால்ல கலந்த தண்ணி, அதையாவது கொடுத்து இந்த நன்மையை அடையுங்கன்னு சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மாசம், கண்ணியமான மாதம், தாராளமாக கொடுக்க இந்த நன்மை எங்களுக்கு அடையலாம். கடைசியாக நபி அவங்க சொன்னாங்க, 4 விஷயங்கள் அதிகமாக செய்ய சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஹஸ்லதானி துர்தூன பிஹிமா ரப்பக்கும் ஹஸ்லதானி லா யனாஅ பிக்கும் அன்குமா. அதுல 2 விஷயம் இருக்குது, அல்லாஹ்ட பொருத்தம் கிடைக்கும். இன்னும் 2 விஷயம் இருக்குது, அதை விட்டு நீங்க தேவையற்றவராக ஆக முடியாது. சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஃபதஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ தஸ்அலூனல் ஜன்னah. நீங்க லா இலாஹ வ தஸ்தக்ஃபிரூனா, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இது 2ம் அல்லாஹ்ட பொருத்தத்தை அடையணும். இன்னும் 2 சொன்னாங்க, அதை விட்டு நீங்க தேவையற்றவாக முடியாது. வ தஸ்அலூனல் ஜன்னah வ தஊதுன மினன் நார், சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்துக்கு பாதுகாப்பு தேடுங்க. அப்ப இதை பூர்த்தியாக ஒரே கலிமால சொல்றேன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இத கலிமாவை ரசூலுல்லாஹ் ஃபஸ்தக்திரு, அதிகமாக சொல்லுங்க. நீங்களும் செய்யுங்க, வீட்டுல பெண்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. நாங்க எங்க வியாபார தொழில் இருக்கிறோம், கடையில் இருக்கிறோம்,
இந்த திக்ரை செஞ்சு கொண்டிருக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான நன்மைகளை நாங்க கேட்டு தெரிஞ்சு நாங்க அதை செஞ்சு அல்லாஹ்ட பொருத்தத்தை அடைஞ்ச கூட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எம் அனைவரையும் ஆக்கி வைப்பானா. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். புனிதமான மாதத்தை அடைஞ்சிட்டோம் யா அல்லாஹ். நீ இரக்கமான ரப்பி யா அல்லாஹ். நாங்க துஆ கேட்டு வந்தோம் யா அல்லாஹ். இந்த ரமலானை நான் அடையணும், அதை அடைய வச்சுட்டா யா அல்லாஹ். இதுல நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துரியா அல்லாஹ். எங்களோட உள்ளத்துல பாரமாக்கிடாதே யா அல்லாஹ். அமலுடைய பாரத்தை தந்துடாது நாயனே. நீ நாடாதவரையில் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லலா யா அல்லாஹ். அதிகமா குர்ஆன் ஓதணும் யா அல்லாஹ். அதிகமான நல்ல காரியங்கள் செய்யணும் நாயனே. இரவுல தராவீஹ் நின்று வணங்கணும் யா அல்லாஹ். உன்ன கலாம கேட்கணும் யா அல்லாஹ். உன்ன கலாம ஓதணும் நாயனே. அதிகமாக திக்ர்கள் செய்யணும் யா அல்லாஹ். சதகா தான தர்மங்கள் அள்ளி வாரி வழங்கணும் யா அல்லாஹ். அப்படியான உள்ளங்களாக எங்களோட உள்ளங்கள் ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். உள்ளத்துல பாரத்தை வெறுப்ப தந்துடாதே அல்லாஹ். நல்ல அமல்களை ஆசை ஆர்வத்தை தந்துடுயா அல்லாஹ். பாவங்கள்ல வெறுப்ப தந்துடு நாயனே. யா அல்லாஹ், இந்த காலத்தில் உள்ள ஃபித்னா ஃபசாதுகளில் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களோட வாலிபர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களோட வாலிப பெண்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அனைவரையும் இந்த ரமலான்ல யா அல்லாஹ் ரமலானுடைய இரவுகளை நீ விரும்புற பிரகாரம் இரவுகளை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடு நாயனே. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய பகல்களை நீ விரும்புற பிரகாரம் இந்த பகல்களை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை தந்துறியா அல்லாஹ். மஃபிரத்தை தந்துறியா அல்லாஹ். நீ மன்னிக்கக்கூடிய மாதம் நாயனே. உன்னுடைய மன்னிப்பு, உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய கோபத்தை விட மிக விசாலமானது யா அல்லாஹ். اللهم مغفرتك اوسع من ذنوبي ورحمتك ارجى عندي من عملي. நபி அவர்களுடைய துஆ, யா அல்லாஹ், உன்னுடைய மக்ஃபிரத் மிக விசாலமானது. நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடு நாயனே. யா அல்லாஹ், மன்னிப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கிடாதே யா அல்லாஹ். உன்னுடைய நபியுடைய பதுவாக்கு ஆமீனுக்குள்ளானவர்களாக நாம் ஆகிடுவோம் ரஹ்மானே. எங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு பரிசுத்தப்படுத்து யா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளில சொர்க்கத்திலே பாபுர் ரையான் நோம்பாளிகள் நுழையக்கூடிய அந்த வாயிலால எம் அனைவரையும் நுழையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.